நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். தமிழ்நாட்டில் முதலில் அச்சு இயந்திரத்தை நிறுவி தமிழுக்கு பெருமை சேர்த்த சீகன் பால்கு ஐயா அவர்களுக்கு சிலையுடன் கூடிய அரங்கம் அமைக்கப்படும் என அறிவித்த தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் நன்றி. சீகன் பால்கு ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு. இந்தியாவுக்கு வந்த முதல் சீர்திருத்த தூதுவர், அரசின் உரிமம் பெற்ற முதல் தூதுவர், முதலாக இந்தியாவில் சீர்திருத்த சபை நற்செய்தியை பரப்பியவர், இந்தியாவில் முதல் காகித ஆலையை நிறுவியவர், புதிய ஏற்பாட்டை முதலில் தமிழில் மொழிபெயர்த்தவர், புதிய ஏற்பாட்டை முதலில் தமிழில் அச்சிட்டவர், தமிழ் நாட்காட்டியை முதல் அச்சிட்டு வெளியிட்டவர், ஜெர்மன் ஞான பாடல்களை முதல் தமிழில் அச்சிட்டவர், தமிழ் நூல்களை முதல் ஜெர்மன் மொழியில் அச்சிட்டவர், தமிழ் உரைநடையை முதல் அறிமுகப்படுத்தியவர், முதல் பெண்களுக்கு பள்ளி ஆரம்பித்தவர், முதல் ஏழை பிள்ளைகளுக்காக காப்பகத்தை ஆரம்பித்தவர், முதல் பெண்களுக்காக தையல் பள்ளி ஆரம்பித்தவர், முதல் இலவச மதிய உணவு வழங்குவதை தொடங்கியவர், முதல் பள்ளி பிள்ளைகளுக்கு பாடநூலை அச்சிட்டவர், முதல் தமிழ் புரொட்டஸ்டன்ட் ஆலயத்தை கட்டியவர், முதல் தமிழில் பிரசங்கித்தவர், முதல் இறையியல் கல்லூரியை நிறுவியவர், முதல் பல்சமய உரையாடலை ஆரம்பித்தவர், முதல் தமிழ் அகராதியை உருவாக்கியவர், முதல் தென்னிந்திய கடவுள்களின் வரலாற்றை எழுதியவர், முதல் மிஷனரி பணியில் பன்னாட்டு உறவை உருவாக்கியவர், முதல் ஜெர்மனியில் தமிழை கற்றுக் கொடுக்க பரிந்துரைத்தவர், தரங்கம்பாடியில் மிஷனரி சீகன் பால்கு ஐயா அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட ஆணை பிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களுக்கு ஜெபித்து கோரிக்கை மனுவை வைத்த எங்களது அன்பு பாசம் நிறைந்த AICCC பிரதம பேராயர் டாக்டர் பி. மோகன்தாஸ் ஐயா அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. புது எருசலேம் ஆலயத்திலிருந்து தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய சபை குருவாக, ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய பங்கு தந்தையாக, AICCயினுடைய பொறுப்பாளர்களாக இன்றைக்கு புது எருசலேம் ஆலயத்தில் வந்து கடந்த நாளிலும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு M.K. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சட்டசபையிலே நம்முடைய பத்ரோமியோ சீகன் பால்கு ஐயாவிற்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை அறிவித்தார்கள். இதற்கு பல்வேறு திருச்சபைகளும் பல்வேறு நிறுவனங்களும் இயக்கங்களும் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது. அதிலேயும் குறிப்பாக AICCயினுடைய பொறுப்பாளர்கள் கடந்த ஆண்டிலே இங்கு மணிப்பூருக்காக ஒரு ஜெபக்கூட்டம் நடத்தினார்கள், முழங்கால் யுத்தம். அந்த ஜெபத்திலே நம்முடைய மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்களும் வைத்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு திருச்சபைகள் பல்வேறு திருச்சபைகள், ஏன்னால் சீகன் பால்கு என்பவர் ஒரு தனிப்பட்ட திருச்சபைக்கான சொத்து கிடையாது. யாரெல்லாம் திருமறை வைத்திருக்கிறார்களோ உலக நாடுகளில் இருக்கிற தமிழ் மக்களுக்கான ஒரு சொத்து. அதன் அடிப்படையில் அவர்களும் மகிழ்ச்சியோடு இந்த நாளிலே இந்த மணிமண்டபம் கட்டுவதற்கு உண்மையாகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இன்றைக்கு இந்த சீகன் பால்கு ஐயா கட்டி இந்த புது எருசலேம் ஆலயத்திற்கு வந்து தங்களுடைய மகிழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் சார்பாகவும் பேராயர் ஆலோசனை சங்கம் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் அனைவரும் சேர்ந்து தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மணிமண்டபம் கட்ட வேண்டும் என தமிழுக்கு தொண்டாற்றிய இன்றைய காலகட்டத்தில் மிஷனரிகள் வாழ்க்கை வரலாறு, அவர்களின் தொண்டுகள் எல்லாம் மறுக்கப்பட்ட ஒரு நிலையில் இந்தியாவில் காணப்படுகின்ற ஒரு நிலையில் இந்த மணிமண்டபமானது சீகன் பால்கை பற்றியும் அவர் தமிழுக்கு செய்த தொண்டுகளை பற்றியும் கண்டிப்பாக மக்களுக்கு அறிவிக்கும் என்ற வகையில் இந்த தமிழக அரசுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், அனைத்து திருச்சபைகள் சார்பாக. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். எங்களது கோரிக்கையை ஏற்று அருமையான தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பிஷப் மோகன்தாஸ் ஐயா அவர்களுக்கும் மனதார நன்றியையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பிரேயர் பண்ணுவோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் படைத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்ட வண்ணமாகவே இந்த பகுதியில் திருவுருவ சிலை அமைக்கவும்
ஆண்டவரே இந்த மணிமண்டபம் கட்டவும் என் தெய்வம் நீ ஆண்டவரை உதவி செய்ததுக்காய் உமக்கு நன்றி. உடைய நாம மையப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்கப்படுறது நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து இந்த நேரத்தில் கூட கரங்கம்பாடி தந்தை அருளானந்த ஐயா அவர் வந்திருக்கிறார்கள். ஜோனல் பிரசிடென்ட் பிஷப் டாக்டர் எட்வின் வில்லியம் இருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தின் செயலாளர் ரெவரன் டி வில்சன் செல்வகுமார், மயிலாடுதுறை மாவட்டத்தின் ஏஐசி பொருளாளர் ரெவரன் டி தங்கையன் அவர்கள், சீர்காழி தாலுகா தலைவர் ரெவரன் ஜான் அவர்கள், மயிலாடுதுறை மாவட்ட அட்மின் ரெவரன் விஜய் எபினேஸ் அவர்கள், இவர்களெல்லாம் இணைந்து இந்த நேரத்தில் ஏஐசிசியின் சேர்மன் அவர்களுடைய ஆணையின்படி இந்த நாளில் தமிழக முதல்வர் மற்றும் தந்தை அவர்கள் சொல்வது போல அனைவருக்கும் இந்த மயிலாடுதுறை மாவட்ட ஏஐசிசி சார்பில் நன்றியை தெரிவித்திருக்கிறோம். ஏஐசிசிசி. God bless you. Thank you.